சினிமா ஆரம்பம். ஒரு இளம் யாகுசா தலைவன் மைனஸ். அவன் முதுகுல ஒரு பழைய ஓவியம் மைனஸ் டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கான். அடடா, ரொம்ப வலி. அவனுக்கு அந்த முதியவன் மேல கடுப்பு. அந்த முதியவன் சொல்றான், மைனஸ் டாட்டூக்கு நீ சரியில்லையாடா. அடேங்கப்பா. கேங்ஸ்டர் கொந்தளிச்சு மைனஸ் துப்பாக்கி நிறுத்திட்டான், கொல்ல போறான். அப்போதான் ஒருத்தன் லெட்டர் கொண்டு வந்தான். லெட்டர் ஓபன் பண்ணா கருப்பு மணல். அட பாவம். முதியவனுக்கு சட்டென்று ஞாபகம். ஒருத்தன் இப்படிப்பட்ட லெட்டர் வாங்கிட்டு சாகிறத பார்த்திருக்கான். கேங்ஸ்டர்ஸ்லாம் சிரிச்சாங்க. மைனஸ் பைத்தியக்காரன்னு. ஆனா சடாரென்னு ஒருத்தன் தலை வந்து விழுந்தது. என்னடா இது? அவங்களுக்கு பயம். துப்பாக்கி எடுத்தாங்க. சத்தம் கேட்டது. தீய வைச்சாங்க. ஆனா பறக்கிற பிளேடு சுரிக்கன். எல்லாரையும் வெட்டி போட்டுட்டாங்க. சரிங்களா, ஒரு பழைய ஆளு கடைசியா போயிட்டாரு. அவரு வாழ்க்கையே ஏழையா கிடக்குறாரு. ஆனா அந்த பழசான ஆளு சொல்றாரு, உன் கை காலு வெட்டப்படுறதுக்கு முன்னாடி. அப்புறம் டபுள் அடிச்ச மாதிரி ஒரு நிஞ்சா காட்டில இருந்து வெளிப்பட்டான். அவனையும் வெட்ட போறாங்க. அப்புறம் பெர்லின்ல இருக்க யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்க. அங்க ஏஜென்ட் மீகா அவங்க பாஸ் ரியானை சந்திக்கிறாங்க. அந்த நிஞ்சா குடும்பம் இல்லைன்னு ரியான் சொல்றாரு. ஆனா மீகா சான்ஸ் காமிச்சாங்க. அது ஓஜு குடும்பம்னு சொன்னாங்க. அவங்க கொலை பண்றதுக்கு 100 பவுண்டு தங்கம் அல்லது அதற்கு சமமான தங்கம் 1000 வருஷமா யூஸ் பண்றாங்க. அப்ப ரைசோ என்னும் ஒரு யுவன் வருகிறான். அவன் ரகசியம் தெரிஞ்சுக்கிறான். எந்த குடும்பம்னு கேட்கிறான். அவன் மேல தாக்குதல். ரொம்ப நேரம் போராட்டம். லாண்ட்ரோமேட் ஓனர் சத்தம் கேட்டு வருகிறார். அவர் வந்ததும் ஒரு வாஷிங் மிஷின். ரத்தம் சாரையா ஓடுறது தெரியுது. அதே சமயம் மீகா ரியான் லஞ்சப்பு போறாங்க. அங்க கேஜிபி ஏஜென்ட் எழுதிய டாக்குமெண்ட் கிடைக்குது. நிஞ்சா குலங்கள் அவங்க கொலைகள்னு எல்லாம் எழுதியிருக்கு. ராய்ஸோ வீட்டுக்கு போறான். சஃப்லிங் வுமன் சொல்றா, ஹீட்டிங் ப்ராப்ளம்னால அவன் அபார்ட்மெண்ட் போகணுமா. அவன் ஆயுதங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்றான். அவன் கொடூரமான சிறுவயசை நினைச்சு பார்க்கறான். ஜூனு நிஞ்சா குலத்துல ஒரு அனாதையா பிறந்தவன். சின்ன வயசுலேயே கொலை கலைகள் கத்துக்கிட்டவன். ஜூனு அவன் ஃபீலிங்ஸை அழிச்சு கொலை மிஷின்னா மாத்திட்டான். ராய்ஸோ ஜூனுவோட ஸ்டார் ஸ்டூடெண்ட். ஜூனு அவன் ட்ரைனிங்ல ரொம்ப கவனமா இருப்பான். ராய்ஸோ ஃபெயில், ஆனா கொடுமையா தண்டிப்பான். சவுண்ட் இல்லாம ஃப்ளோர்ல நடக்க முடியலன்னா. கிரிடோன்னு ஒரு யங்குன் இருந்தான். அவன் வடுக்களுக்கு கவனம் கொடுத்து அனுதாபப்படுவான். சாரிங்க, அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. சாரிங்க, புரியுதா? அடிங்கப்பா. சின்ன பையன் அவ்வளோ பதட்டமா இருந்தான். ராத்திரி முழுக்க உயிரோட இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ரைஜோவுக்கு ரொம்ப வலி. ஆனா அவன் பொறுமையா இருக்கான். அடுத்த நாள் காலையில ஓஜன் அவனை தியானம் பண்றத பார்த்தான். அவனோட சீடர் மீது அவனுக்கு ரொம்ப பெருமை. மீகா ஆராய்ச்சியில மூழ்கிட்டு இருந்தான். அப்போதான் ஒரு அந்தரங்க விசாரணை அதிகாரி வந்தான். ரையன் மனநிலையை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். ரையனும் வந்தான். குலத்தவங்களை ஒதுங்கி இருக்கணும்னு எச்சரிக்கை பண்றாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுது. சரியா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். குல ஆவணங்களை பார்க்கணும். அவங்க கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மீகா வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டுட்டு வீட்டுக்கு போனான். அதே சமயம் ரைஜோவுக்கு கிரீட்டோன்னு ஒரு பொண்ணு ஞாபகம் வந்தது. அவ அப்புறம் இருக்கிற நிஞ்சாக்களை விட ரொம்ப நல்லா இருந்தா. அவளை ரொம்ப கவனிச்சான். அவன் அவளை காதலிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் பயிற்சியில கிரீட்டோ தோத்தவனை அறுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவள் மறுத்தா. சஜா பண்றதுக்காக ஓஜன் அவள் முகத்துல கத்தியால அடிச்சான். அந்த இரவுல ராஜோ கிரீட்டோ வைஃப் பார்க்கன்னு ரகசியமா வெளியே போனாங்க. கிரீட்டோ ஒரு கூண்டுல குளிரில அடைஞ்சு கிடந்தாங்க. ராஜோ புல்லு வழியா தண்ணி கொடுத்தாங்க. சில நாள் கழிச்சு கிரீட்டோ அந்த இடத்துல இருந்து ஓட பார்த்தாங்க. ராஜோ, ஜூனு உன்னை பிடிச்சிடுவான், கொன்னுடுவான்னு எச்சரிச்சாங்க. ஆனா ராஜோ கிரீட்டோவை முத்தமிட்டு என்னோட வான்னு சொன்னாங்க. ஆனா கிரீட்டோ மறுத்துட்டாங்க. அதனால உயரமான சுவரை ஏறி அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ ராஜோக்கு மீகா படத்துடன் ஒரு மிஷன் கிடைச்சிருக்கு. மீகா வீட்டுக்கு போறாங்க. ரியான் ரகசியமா மீகாவை சந்திச்சு, சூழ்நிலை கடுமையா இருக்கு, பாதுகாப்பா இருன்னு சொல்லி துப்பாக்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தா ஒட்டுமொத்த பகுதிக்கும் மின்சாரம் இல்லாம இருக்கு. டார்ச் லைட் மட்டும் பயந்துட்டு உள்ள போனாங்க. ஒரு சீல் செய்யப்பட்ட கடிதம். அப்போ தாக்குதல். ஆனா வேறொரு முகமூடி அணிஞ்ச ஆள் மீகாவை காப்பாத்தினாங்க. ஆமா பாருங்க, ஒரு நிஞ்சா கூட்டம் சூப்பரா போராடுறாங்க. ஒருத்தன் குசாரிகாமான்னு ஒரு மேஜிக் பண்ணி ஸ்ப்ளாப் எல்லாரையும் அடிச்சு கிட்டத்தட்ட காணாம போயிடுறான். அடேங்கப்பா. அப்புறம் மீகாக்கு ஒரு சவுண்டு கேக்குது சாடோவுல இருந்து. இன்னும் நிஞ்சாஸ் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சூப்பர் தானே?
அப்புறம் ராய்சோன்னு ஒருத்தன் சட்டுன்னு முன்னாடி வந்து நிக்கிறான். மீகா சொல்றா, உன்னை ஒரு நிஞ்சா கூட போராடுற வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஷாக் ஆயிட்டான் ராய்சோ. அப்புறம் இன்னும் நிஞ்சாஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சு ராய்சோ மீகாவை டேக் பண்ணிட்டு ஓடிடுறான். ரொம்ப அசுர வேகமா. அவனுக்கு ஒரு நாள் ஞாபகம் வருது. கிரிட்டோன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் அடுத்த நாள் கிரிட்டோவை ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டு கொன்னுடுறாங்க. டேய், மீகா ராய்சோ சாலையில நடந்துட்டு இருக்காங்க. ராய்சோ என்ன டா பண்ணான்னு தெரியல. அவனோட கம்ப்ளீட் கிளான் அவனை பிடிச்சு ஓடுறாங்க. ஏன் டான்னு தெரியல. சூப்பர் சஸ்பென்ஸ் இல்லையா? அவனுக்கு நினைவு இருக்குது. அவன் முதல் கொலை. அந்த இரவுல எல்லாம் தலைகீழா போச்சு. ஒருத்தனை கொல்லணும், சாட்சியா அவன் கடிகாரத்தை கொண்டு வரணும்னு கட்டளையிட்டாங்க. பாத்ரூம்ல அந்த ஆள் எதிர்ல வந்தான். சட்டென்று கத்தியால கழுத்தை சீண்டினான். ஆனா அந்த ஆள் பயங்கரமா எதிர்வினை பண்றான். சண்டை போட வேண்டியதா ஆச்சு. கடைசியா அவனை தள்ளிவிட்டான். அப்புறம் ஒரு கட்டிட மாடியில தன் கூட்டத்தார்கிட்ட போனான். சாட்சியா கடிகாரத்தை காட்டினான். அப்புறம் அவனோட நம்பிக்கையை சோதிக்க ஒரு சவால். கூட்டத்திலிருந்து ஓடி போன ஒருத்தனை கொல்லணும். ராய்சோ கரிட்டோவை நினைச்சுக்கிட்டே போனான். ஆனா ஒஜன் அவன் முகத்துல வெட்டினான். அவன் நிஞ்சா கத்தியால அவனை கட்டுப்படுத்தினான். கடைசியில சூப்பர் கில்லால அவனை கொன்னுட்டான். இப்போ ராய்சோ மீகாவை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனான். சோப்பு போடாம குளிக்க சொன்னான். அவன் வாசனையை மறைக்க உதவி பண்றான். சாரி, ஒரு நிமிஷம், கதையில நுழைஞ்சாச்சு பாருங்க. மீகா ஒரு சிகரெட் பற்ற வைக்கிறான். அப்புறம் ரியானுக்கு ஃபோன் பண்ணி ராய்சோவை வேலையிலிருந்து திருப்பி அனுப்பணும்னு சொல்றான். ஆனா அவனுக்கு ஒரு ஏஜென்ட் உதவி தேவை. சந்திக்க அரேஞ்ச் பண்றான். ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ரியானை சந்திக்கிறாங்க. ஆனா உடனே ராய்சோக்கு புரியுது இது ஒரு கூண்டா இருக்குன்னு. ஏஜென்ட்ஸ் அவனை பிடிச்சு விட மாட்டாங்க. அவனை சங்கிலியால கட்டி லைட் போட்டு ஒரு சேஃப் ஹவுஸ்ல அடைச்சு வைக்கிறாங்க. மீகா ரியான் கிட்ட அவன் நம்பிக்கையை மோசம் பண்ணினதுக்கு சொல்றான். அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றான். ரியான் ஒரு டிராக்கர் கொடுக்கறான். சிரமத்துல இருந்தா அதை ஆன் பண்ண சொல்றான். மீகா ராய்சோவை போய் பார்க்கிறான். சாரி கேட்கிறான். தண்ணீர் கொடுக்கறான். அவன் மனசுல இருந்து சொல்றான், சிறப்புன்னு சொல்றான். மீகாக்கு ஓட சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆனா ராய்சோ சொல்றான், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு. முழு கோத்திரமும் இங்கே இருக்குன்னு சொல்றான். மீகா ரியானுக்கு எச்சரிக்கை செய்ய ஓடுறான். அப்போ லைட் போச்சு. ஆயுதம் ஏந்தின காவல்காரங்க ஜெயிலுக்குள்ள கோட்டை நோக்கி ஓடறாங்க. கத்திகளை ரெடி பண்றாங்க. நிஞ்சாக்கள் சின்ன சின்னதா தான் பார்க்க முடியும். அசுர வேகத்துல காவலாளிகளை வெட்டி வீழ்த்திடுறாங்க. மீகா ரைஜோவை காப்பாத்த ஓடுறான். ஆனா நிஞ்சா ஒரு சூரிய கத்தி அடியால காவலாளிகளை தூக்கி வீசுறான். சாவி கிடைச்சிடுச்சு. ரைஜோ கிட்ட ஓடுறான். நிஞ்சாக்கள் தாக்குறாங்க. அதிர்ச்சியான திறமையோட அவங்க சங்கிலியை புடைச்சு திறந்துடுறாங்க. காவலாளிகள் எல்லாம் சடலமா கிடக்குது. வெளியே வந்துடுறாங்க. ஆனா ரைஜோ மீகாவை முன்னாடி போக சொல்றான். நிஞ்சாக்கள் எல்லா புள்ளில இருந்தும் வெளியே வர்றாங்க. ரைஜோ அவங்களை ஏமாத்தி வெட்டி வீழ்த்திறான். ரைஜோ கையில ஒரு வலிமையான வாள். காட்டு மிருகம் மாதிரி மாறி அவன் பழைய நண்பர்களை கொன்றுடுறான். ரைஜோ கடுமையா காயப்பட்டுட்டான். ஆனா நிஞ்சாக்கள் முடிவில்லாமல் வருகிறார்கள். அதற்கு முன்பு ஓடி ஒளியனும் ஒருத்தன் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மிக்கா ராய்சோ காத்திருக்கிற கார்க்குள்ள வந்தா. அடேங்கப்பா, சட்டென்னா தாக்குதல். வேற நிறைய நிஞ்சாக்கள். அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு தப்பிச்சு கார் ஓட்டிட்டு போறா. அந்த நேரத்துல ராய்சோ புத்தகத்துல இருக்கிற எல்லா கலைகளையும் யூஸ் பண்ணி அந்த கொடிய சாரியில இருந்து தப்பிச்சு ரோட்டை பாஸ் பண்ணி ஓடிட்டான். ஆனா அவங்க ராய்சோவை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவனை அடிச்சு தள்ளிட்டாங்க. அப்பதான் தாகேஷி வந்தான். ஏற்கனவே காயப்பட்ட தாகேஷி ராய்சோவை கத்தியால குத்தி கீழே போட்டுட்டான். அவனை கொல்ல போறதுக்குள்ள மிக்கா தன் காரால தாகேஷியோட மோதி அழுத்திட்டா. அதனால ராய்சோ காப்பாத்தப்பட்டான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு மிக்கா சொன்னா. ஆனா ராய்சோ அவனோட ரத்த சிந்தலை நிறுத்துற டெக்னிக் யூஸ் பண்ணான். மிக்கா அவனை ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு போயிட்டா. அங்க ராய்சோ காயத்தால மயங்கி விழுந்துட்டான். சின்ன நேரத்துல சரியாயிட்டு டிராக்கிங் டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரி சொல்றாங்க. ரியானுக்கு தகவல் கிடைக்குது. அந்த இரவுலேயே நிஞ்சாக்கள் ராஜோவோட அறையில புகுந்து அவன் படுக்கையை சுத்தி வளைச்சு நின்னுட்டாங்க. ரியானும் அவன் டீமும் கொஞ்ச நேரத்துல மோட்டல் ரூமுக்கு போனாங்க. ஆனா அந்த கூட்டம் ராஜோவை டேக் பண்ணிட்டு போயிட்டதா தெரிய வருது. விமானத்துல அவன் எழுந்து காயங்களை குணப்படுத்த கை செய்கைகள், மூச்சு பயிற்சின்னு எல்லாம் பண்றான். ஓஜன் முன்னாடி இழுத்து போய் நிறுத்துறாங்க. ஓஜனுக்கு ராஜோ தாக்குதலால கண் தெரியல. ஒரு காலத்துல உன் மேல எனக்கு ரொம்ப பெருமை. உன்னை எனக்கு பதிலா வர சொல்லித்தான் பயிற்சி கொடுத்தேன். ஆனா இப்போ நீ எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம். என் மனசை உடைச்சிட்டே.
இன்னும் சொல்றாரு ஓஜன். ஆனா ராஜோ அவனை பழசா போச்சுடான்னு கிண்டல் பண்றான். ராஜோவுக்கு சீரிகிச்சு ரத்தம் வர்றதை பார்த்து தாகேஷிக்கு அதிர்ச்சி. அந்த சீரிகிச்சில இருந்து டிராக்கிங் டிவைஸ்ல ரத்தம் வந்துருச்சு. சட்டன்னு ஒரு பெரிய வெடிச்சு. யூரோபோல் ஏஜென்ட்ஸ் அந்த இடத்தை சுத்தி தண்ணீர் ஊத்திட்டு நிஞ்சாக்கள் மேல கொட்டுறாங்க. மிக்கா ராஜோவை விடுவிக்கிறாங்க. அவன் ஜுனோவுக்கு பின்னாடி ஓடுறான். யூரோபோல் டீம் கேட்டுகளை உடைச்சிட்டு உள்ளே புகுந்துடுறாங்க. ஆமா பாருங்க, தகேஷி அவன் நிஞ்சாக்களோட சேர்ந்து அவனை அழிச்சுப்புட்டாங்க. அப்புறம் அவன் வேற ரூம்ல போனான் பாருங்க. அங்க ராய்சோ வாள் பிடிச்சுக்கிட்டு காத்திருந்தான். தகேஷி அவன் ஆட்களை அனுப்பினான். ஆனா சில செகண்ட்லயே எல்லாரும் ராய்சோ காலடியில டெட். அப்புறம் தகேஷிக்கும் ராய்சோவுக்கும் சண்டை. ராய்சோ அவன் குசாரியால அட்டகாசமா அடிச்சான். அப்புறம் தகேஷி கிரிட்டோசாவை பத்தி கிண்டல் பண்ணான். அது பெரிய மிஸ்டேக். ராய்சோ அவனை ரொம்ப கடுமையா அடிச்சான், அவன் கை வெட்டப்படுறதுக்கு முன்னாடி. அப்புறம் ராய்சோ ஓஜன் கிட்ட போனான். மாஸ்டர் நிழல்ல மறைஞ்சு தோன்றி ரொம்ப ஈஸியா ஓஜனை தூக்கி வீசி அடிச்சான். ஓஜன் வாள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சீட்ல இருந்து எழுந்த உடனே ராய்சோ அவனை வெட்டி விட்டாங்க. மிகா வந்தான்.